கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் ட்ரவுசர் மட்டும் அணிந்தபடி பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு திருடிய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். குஜராத் கொள்ளையர்கள் கோவை போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கோயம்புத்தூர் மாநகரில் கடந்த மாதம் பூட்டிய வீடுகளில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்றன. இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் ட்ரவுசர் மட்டும் அணிந்து முகமூடி அணிந்தபடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் ஆளில்லா வீடுகளுக்குள் நுழையும் கொள்ளையர்களின் சிசிடிவி வீடியோக்கள் வெளியாக கோயம்புத்தூர் மக்கள் பீதியடைந்தனர். கொள்ளையர்களின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்ததால் வெளி மாநில கும்பலின் கைவரிசையாக இருக்கும் என சந்தேகிக்கப்பட்ட கோயம்புத்தூர் போலீசார் இது குறித்த தகவல்களை பிற மாநில போலீசாருக்கு பகிர்ந்திருந்தனர். இந்நிலையில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த திருடர்களின் நடவடிக்கைகள் போல இருப்பதாக அந்த மாநில போலீசார் கோயம்புத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். குஜராத் மாநில போலீசார் கொடுத்த தகவலின்படி கோவை மாநகர போலீசார் குஜராத் மாநிலம் தாகோட் பகுதிக்கு சென்று அம்மாநில போலீசாருடன் கோவையில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். குஜராத் மாநிலம் தோகாத் மாவட்டத்தைச் சேர்ந்த மண்டோட் கஜுபாய், மேதா நன்னுபாய் மற்றும் மண்டோட் ரமேஷ்பாய் ஆகிய 3 பேரை குஜராத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு 3 திருடர்களையும் இன்று காலை துடியலூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெறும் ட்ரவுசர் மட்டும் அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு திருட்டு சம்பவங்களை நிகழ்த்திய சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் குஜராத் மாநில போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 3 பேரும் பிடிபட்டுள்ளனர். கோவை பீலமேடு காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், துடியலூர் காவல் நிலையத்தில் 2 வழக்கும் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோவை அழைத்து வரப்பட்டுள்ள குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ட்ரவுசர் திருடர்கள் 3 பேரிடமும் கோவை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் திருடிய பணம், நகைகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மக்களை பீதியடைய வைத்த வெளிமாநில கொள்ளையர்களை போலீசார் கைது செய்துள்ளதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.